இந்த உலகில் இத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது, எதனாலும் இயற்கைக்கு அழிவில்லை, மனிதனை தவிர. அவனால் தான் எல்லா அழிவும் இருக்கிறது. எதை பற்றி சிந்தித்திருக்கிறாய்? 2000 கொடுத்துட்டால் ஓட்டை போட்டு விடுவாய், மிக்சி கொடுத்தால் வாங்கி போட்டு விடுவாய், பரிசு போட்டி பக்கத்து போனாயா? 1000 2000க்கு கையேந்திர ஒரு இழிநிலையில் உன்னை வைத்திருக்கிறான். ஒரு அவமானம் இல்லை? நீதான் தன்மானத்திற்கு தூக்குறதுங்கனா? நம் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தீரா நீ இந்த நாட்டை ஆண்டுக்க. நீ 100 விழுக்காட்டு வரியில 50 விழுக்காடை எனக்கு கட்டிட்டு 50 விழுக்காடை நாட்டை நிர்வகிக்க வைத்துக்கொள் என்று சொல்லும்போது யார் நாட்டை ஆள்றதுக்கு யார் அனுமதி கொடுக்கிறது கேட்ட அந்த மான மரவனின் மக்களா நீங்கள்? இல்லைன்னா தூக்குல தொங்கி செத்தாருங்கடா, உனக்கு வரி கட்ட மாட்டேன் என்று செத்தவன் நம்முடைய பாட்டன். அந்த பரம்பரையில் வந்தவன் நீ 1000 எனக்கு கையேந்தி நிற்கிறாய். கேவலம். இதெல்லாம் தன்மானமிக்க அறிவு சமூகம் செய்யற செயலா? ஒருத்தன் கேள்வி கேட்கிறியா? இலவசம் கொடுக்கிறியா? அதுல இழக்கிற பணத்தை எப்படி எடுக்கிறாய்? அதை மட்டும் கேள்வி. எங்கிருந்து எடுக்கிறாய்? இலவச பஸ் ஓட்டுறியா? இலவசமா பஸ் இறங்கட்டும். தரமா ஓட்டுறியா பஸ்? ஒரு நாடு எப்படி இலவசமா பேருந்து ஓட்டிட்டே இருக்கும்? எப்படி ஓட்டும்? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுப்பான், நடத்துனருக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுப்பான், எரிபொருள் எங்க இருந்து போடுவான், சரி புதிய பேருந்து எங்க இருந்து வாங்குவான்? அறிவு இருக்கிற செய்யற ஆட்சியாது இது செய்வானா? சொல்லு. ஒரு தற்சார்பு நிலையை தன் மக்களுக்கு கொடுக்கிறான பாரு. அவனே மடிக்கணினி வாங்கிக்கலாம், அவனே மிதிவண்டி வாங்கிக்கலாம், அவனே பொங்கலுக்கு வேட்டி சேலை வாங்கிக்கலாம், அவனே அரிசி பருப்பு வாங்கிக்கலாம் என்று அந்த வேலையை கொடுத்து வருவாய் பெருக்கத்தை கொடுத்து அவனே தற்சார்போடு பெருமையாக வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிறவன் தான் தலைவன். எல்லாத்துக்கும் கையேந்து. இது ஒரு கேவலம். நான் கையேந்திரன் பிச்சை. நம்ம எல்லாரும் நாடே சேர்ந்து கையேந்திரம் இலவசம். இது ஒரு பேர் இருக்கு இங்க இருக்கிறது.